என்னடா உன் ஆள் கூட சண்டையா? எப்படிடா? உன் ஆளுக்கு உனக்கு சண்டையா தான் என்ன கூப்பிடுவ? அந்த ஏன்டா கேட்குற? நான் பேசுறது அவளுக்கு புரியலையா இல்லை அவள் பேசுறது எனக்கு புரியலன்னு ஒன்றுமே புரியல. வாயை தந்தாலே சண்டை தான். சரி விட்றா விட்றா. அதாங்க பாரு, அங்கே ஒரு பொண்ணு இருக்கா. இங்கே பாரு, இங்கே ஒரு பையன் இருக்கானா? அதுக்கு என்னடா இப்போ? எனக்கு தெரிஞ்சு அவங்க 2 பேரும் அங்கே எங்கள் ஆளுக்காக வெயிட் பண்ணுறாங்க. கொஞ்சம் பொறுத்து இருந்து என்ன நடக்குதுன்னு பாரு. ஓய் ஹாய். ஹாய். இங்கேருந்து வர உனக்கு இவ்வளோ நேரமா? சாரிடா, வீட்டில் கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, முடிச்சுட்டு வர லேட் ஆயிடுச்சு. ஆமாம் சார், என்ன சைலண்ட்டாகவே இருக்கீங்க? லேட்டாக வந்துட்டேன்னு கோவமா? ரைட்ரா, நல்லா மாட்டணும். இதெல்லாம் நம்மளுக்கு புதுசாக என்ன, சமாளிப்போம். என்ன இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க? அது கோவத்தில் செம்ம கியூட்டு. ஓய் பேசு பேசு. இப்படி பேசி பேசி தானே என்னை இங்கே உட்கார வச்சிருக்க. சேச்சே, பிளான்ல உனக்கு ஒன்று கொண்டு வந்திருக்கேன். அதை எப்படி கொடுக்குறேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அப்படி என்ன? திஸ் இஸ் ஃபார் யூ. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஏத்தத்தை பாரு. ஆமாம், ஏன் டல்லாக இருக்க? காலைல சாப்பிட்டியா என்ன? என்னை பார்த்தா பைத்தியக்காரி மாதிரி இருக்கா உனக்கு? இல்லை கேட்குறேன். அதை எப்படி என் வாயில சொல்ல? ஏன் இவ்வளோ கோவமா இருக்கா? ஒருவேளை பசிக்குதோ? பசிக்குதா? நானா சாப்பிட தானே வாங்கிட்டுட்டா? சரி வா, எதா இருந்தாலும் சாப்பிட்டு வந்து பேசலாம். ஏய் இல்லை, வரும்போது தான் ஜூஸ் குடித்தேன். வேணா போகும்போது சாப்பிட்டுக்கலாமா? ம் சரி, என்கிட்ட ஏதோ பேசணும் வர சொன்னல, என்னது? எப்போ ஜாபுக்கு போகிறதா ஐடியா? யார கேட்குறா? ஹலோ, உன்னதான் கேட்குறேன், எப்போ ஜாபுக்கு போகிறதா ஐடியான்னு. இப்போ நான் உன்கிட்ட சொல்கிறது எனக்கு சரியாக தப்பான்னு தெரியல, ஆனால் உன்கிட்ட சொல்லணும். நானும் 2 மந்த்தில் காலேஜ் முடிக்க போகிறேன். வீட்லேயும் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்குன்னு உன் ட்ரீமை விட்டுலாம் சொல்லலை. அதையும் பார்த்துக்கிட்டு அப்படியே எதனா ஜாபையும் பாரு. என்ன? ஆமாம், இடையில ஏதோ இன்டர்வியூ போனேன்னு சொன்னேன், என்னாச்சு? கொஞ்சம் டைம் கொடு, பார்த்து போய்க்கலாம். டேஸா இல்லை மந்த்தா இல்லை இயரா? ஏய் இங்கே பாரு, எனக்கு இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும். சும்மா உன் பேச்சை கேட்டேலாம் இருக்க முடியாது. கேட்ட ஏதோ ரீசன் சொல்லிட்டே இருக்க. நான் ஸ்ட்ரைட்டாக சொல்கிறேன், நம்ம லவ் பண்ணி இதோட 3 வருஷம் ஆகுது. இன்னும் உருப்படியாக ஒரு வேலைக்கு கூட போகல. கேட்டால் இன்ஸ்டாகிராமில் அந்த வீடியோ பண்ணுறேன், யூடியூப்பில் இந்த வீடியோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு தெரியல. சும்மா ஆய்க்கு அந்த இப்படிலாம் பேசிட்டு இருக்காத. எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, எனக்கு பிடிச்சதை நான் பண்ணுறேன். என் ட்ரீம்ஸும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. என் ட்ரீம்ஸும் உனக்கு பிரச்சனையா? ஆமாம். ஏய் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. உன் ட்ரீமே நீ பெரிய ஆக்டர் ஆகணும்னு தான். அதை போய் நான் ப்ராப்ளமாக நினைப்பேனா? என்னை விடு, உன்னை நம்பி உன் ஃபேமிலியே இருக்குது. அவங்களுக்காகவாச்சும் கண்டிப்பாக உன் ட்ரீமை நீ அச்சீவ் பண்ணணும். அது வரைக்கும் கிடைக்கிற ஜாபுக்கு போகணுன்னு தான் சொல்கிறேன். உனக்கு எதுவும் ஆசை இருக்கா? சொல்லு. நான் தான் உனக்கு டிஸ்டர்பாக இருக்கேன்ல. நான் அப்படி சொல்லல. இங்கே பாரு, எனக்கும் நிறைய எக்ஸ்பெக்டேஷன்லாம் இருக்குது. எனக்கு என் ட்ரீம் தான் முக்கியம். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தா நான் சொல்கிறேன். கொடுத்த வரைக்கும் போதும். என் பாய் பெஸ்டே பாரு, அவனும் உன்ன மாதிரி ஒரு பையன் தானே. அவன் எப்படி வேலைக்கு போயிட்டு ஒழுங்காக இருக்கான்னு. இப்போ நான் உன்கிட்ட பேசினதில் உன்னை கஷ்டப்படுத்துகிற மாதிரியோ இல்லை தப்பாக பேசியிருந்தாலோ சாரி. கம்பேரிசனு? ஆமாம். நான் ஒன்றும் மற்றவங்களோட கம்பேர் பண்ணி பார்க்க லவ் பண்ணல. நான் தான் உனக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். இல்லை, இதே நீ என்னை புரிஞ்சிக்காம இல்லை யாரு கூடயே கம்பேர் பண்ணி பேசியிருந்தா கண்டிப்பாக கஷ்டப்பட்டுருப்பேன். கண்டிப்பாக உன்னால் முடியும். உன்னால் எதுவும் பண்ண முடியாதுடா. இப்போ என்ன சொல்கிற? என் ஒர்க் தான் உனக்கு ப்ராப்ளமா? ஆமாம். நீ என்கிட்ட லவராக பேசல, ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக தான் பேசுகிற. உன் மேலே கோவமோ வருத்தமோ எதுவும் இல்லை. முடிஞ்ச வரையும் நான் ட்ரை பண்ணுறேன். முடியாத பட்சத்தில் என்ன சொன்னால் கேட்குறேன், போதுமா? பேபி ப்ராமிஸ்? பேபி ப்ராமிஸ். போகலாமா? இப்போ எப்படி நடத்துக்கிற? நான் அப்படிதான், போதுமா? ச்சே.
பக்கத்தில் வாடா. இவ்வளோ தாண்டா லவ். சொல்ல வேண்டிய விதத்தில் சொன்னால் யாராக இருந்தாலும் எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் கேட்பாங்க. ஒன்று சொல்லட்டுமா, காதல்ங்கிறது ரோசாப்பூ மாதிரி. அதை முள்ளா பார்க்குறீங்க தூக்கி வீசிட்டு போயிடுறாங்க, அந்த முள்ளில் இருக்க பூவை பார்க்குறீங்க தூக்கி தலையில் வச்சுக்கிறாங்க. லவ்னாலே ப்ராப்ளம் தான். லவ்வில் விட்டு கொடுத்து போனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை. இல்லைனா காற்று வாக்கில் 2 காதல் தான்.